எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணலுக்காக இணைந்திருக்கிறார் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி அவர்கள் ஒரு மெகா கூட்டணியை கட்டமைத்தே தீருவேன் என்ற ஒரு நோக்கத்தோடு இருந்தார். அண்மையில மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகைக்கு பிறகாக அவர் நினைப்பானது சரிவர நடந்து விட்டதாக பார்க்க முடிகிறது. அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு கட்டுக்கோப்போடு இறுதியாகி இருக்கிறது. எப்படி சார் பாக்குறீங்க? இது மெகா கூட்டணி கிடையாது. சிபிஐயால் அமித்ஷாவால் மிரட்டப்பட்ட மிரண்டு போனவர்களின் கூட்டணி. தமிழ்நாட்டை டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு பாசிச சங்பரிவார கூட்டத்திற்கு அடகு வைக்கும் கூட்டணி. தமிழகத்தினுடைய ஜீவாதாரங்களை, தமிழகத்துடைய கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகத்தை கெடுப்பதற்கு மதத்தின் பேரால், ஜாதியின் பேரால், கடவுளின் பேரால் கட்சி நடத்துகிற, தமிழகத்திற்கே சம்பந்தம் இல்லாத தமிழ் கலாச்சாரம், பண்பாட்டு, நாகரிகம் அவற்றுக்கு துளியளவும் சம்பந்தம் இல்லாத ஒரு கூட்டத்திற்கு தமிழகத்தில் வாசலை திறந்து விடுவதற்கு தமிழகத்துடைய எட்டப்பெண்களின் கூட்டணி தான் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான சந்தர்ப்பவாத சிபிஐயால் இணைக்கப்பட்ட டெல்லி ஏகாதிபத்தியத்திற்கு அடிமைகளின் கூடாரம் தான் இந்த கூட்டணியை தவிர இது மெகா கூட்டணி என்று யாரும் வர்ணிக்க மாட்டார்கள். ஓகே, இது விமர்சனமா நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட புரட்சி தமிழர்னு தான் எடப்பாடியை சொல்றாங்க. திராவிட கட்சியே தலைமை தாங்கி இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது எடப்பாடி தலைமையிலான கூட்டணி ஒரு மெகா கூட்டணி தானே, இதுல என்ன சந்தேகம்? அதாவது எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாங்க. இத எடப்பாடி ஒத்துக்கிறாரா? இப்ப இந்த அணியில திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான மதச்சார்பற்ற இந்தியா கூட்டணி, இது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பான கூட்டணின்னு சொல்றாங்களா, தேசிய ஜனநாயக கூட்டணி? மோடியும் அமித்ஷாவும் எடப்பாடியை முதலமைச்சராக தலைமையிலான கூட்டணி இதுவரைக்கும் ஏன் சொல்லல? அந்த கட்சியில கூட்டணி சேர்ந்திருக்கக்கூடிய டிடிவி அண்ணன் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராகக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இணைறேன்னு அவர் சொல்லல. நான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இணைந்தேன்னு சொல்றாரு. தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான எடப்பாடி பழனிசாமி தலைமை ஒரு கூட்டத்துக்கு தலைமை தாங்கிற மாதிரி, அவ்வளவுதான். முதலமைச்சர் சொல்லி மோடியும் சொல்லல, அமித்ஷாவும் சொல்லல எடப்பாடிய. அதிமுக தலைமையிலான கூட்டணின்னு சொல்லல. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த தலைமை தாங்கிறார். ஒரு பொதுக்கூட்டமோ ஒரு செயற்குழு நிர்வாக குழு கூட்டம் போட்டா ஒரு தலைமை தாங்க ஒரு ஒருத்தர். அது மாதிரி இந்த தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தலைமை. ஆனா அவங்க பீஸ் கோயில் தான் இங்க கூட்டணி அமைக்கிறாரு. விஜயகாந்த் மனைவி பிரேமலதா பேசுறாலும் பீஸ் கோயில் தான். ஐயா ராமதாஸ் கிட்ட பேசிக்கிட்டு பீஸ் கோயில் தான். ஜி.கே. வாசன் கிட்ட பேசிக்கிட்டு பீஸ் கோயில் தான். டிடிவி தினகரன் நான் எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தலைமையிலான கூட்டணி இணையன்னு அவர் சொல்லல. இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய திருமாவளவன், நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு.க. ஸ்டாலின் அவரை முதலமைச்சராக்குவதற்காக லட்சிய கூட்டணி இணையரும் சொல்றாரு. நாங்க ராகுல் காந்தி தலைமையிலான இந்தியா கூட்டணியில இணையரும் சொல்லி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ, வாழ்வுரிமை கட்சியோ, இல்ல நாங்க அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகமோ யாரும் சொல்லல. நாங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான திராவிட மாடல் ஆட்சி 2.0 ஆட்சி தொடரும். அந்த கூட்டணியில எடப்பாடி என்ன சொல்றாரு? மீண்டும் அம்மாவின் ஆட்சி அமைன்றாரு. மோடி சொன்னாரா மதுராந்தகம் கூட்டத்துல மீண்டும் புரட்சி தலைவர் அம்மாவின் ஆட்சி அமைந்து அமித்ஷா சொல்றாரா? மீண்டும் புரட்சி தலைவருடைய ஆட்சி தான் அமையும் மோடி சொல்றாரா? மோடியின் ஆட்சியின் கனவுகள் நிறைவேற இரட்டை இன்ஜின் ஆட்சி தொடரும்ன்றாங்க. இரட்டை இன்ஜினா என்ன? மேலையும் பாஜக, கீழையும் பாஜக. ஒடிசால இருக்கிற மாதிரி, உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற மாதிரி, பீகார்ல இருக்கிற மாதிரி. இப்ப அப்படின்னா என்ன அர்த்தம்? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இல்ல. நேற்று டிடிவி என்ன சொல்றாரு?
நான் தேர்தலில் போட்டியிடல. சரி, அப்ப என்ன செய்ய போறீங்க? என்னுடைய ஆட்களை, என் விசுவாசிகளை நிறுத்தி விட்டு நான் அமைச்சராக போறேன். அப்ப கூட்டணி மந்திரி சபை தானே. அதிமுக தனிப்பெரும்பான்மையான கட்சியா செயல்படல. டிடிவி நேத்து பேட்டி கொடுக்கிறாரு, கூட்டணி மந்திரி சபை. ஆனா முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடின்னு சொல்லல, பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சுதான் சொன்னாரே தவிர, நான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக தான் அமமுகவின் லட்சியம் சொன்னாரா? ஜி.கே. வாசன் சொல்லியிருக்காரா? பாரிவேந்தர் சொல்றாரா? ஜான் பாண்டியன் பேசுறாரா? பீஸ் கோயில தானே சந்திச்சுட்டு வர்றாங்க உங்க பூராம. அப்ப இது எப்படி மெகா கூட்டணி? இது பீஸ் கோயில், அமித்ஷா, மோடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க அமைதுன்னு சொன்னா, அப்ப எடப்பாடி யார்? அதிமுக ரோல் என்ன? அதனால இது சந்தர்ப்பவாத கூட்டணி. இது மிரண்டவர்கள், அரண்டவர்கள், சிபிஐ வளையத்துக்குள் சிக்கியவர்கள். அன்புமணி சிபிஐ வளையத்தில் இருக்காரு, எடப்பாடி பழனிசாமி சிபிஐ வளையம், நம்முடைய டிடிவி தினகரன் சிபிஐ வளையம். ஆனால் டெல்லி ஏகாதிபத்தியத்தால், மோடியால், அமித்ஷாவால் வடக்கே அந்த அரசியல் கட்சிகளை மிரட்டி உருட்டி அவங்களோட சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை இதெல்லாம் வச்சு மிரட்டின மாதிரி இங்கே அமலாக்கத்துறையால், வருமான வரித்துறையால், சிபிஐயால், டெல்லி ஏகாதிபத்தியத்தால் மிரட்டப்பட்டு அரண்டவர்கள், அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், பதவிக்காக, பணத்திற்காக, கொள்ளையடிச்ச பணத்தை பாதுகாப்பதற்காக, ஊழல் பணத்தை சேமித்து வைப்பதற்காக இங்கே கூட்டணி அமைத்திருக்கிறாரு. நாட்டு மக்கள் தெளிவா இருக்காங்க. இது வெட்ட வெளிச்சமா இருக்கு. என்ன மறைக்கிறதுக்கு என்ன இருக்கு? என்ன லட்சிய கூட்டணி? நேற்று வரைக்கும் டிடிவி சொன்னாரு, நான் எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்பதை விட தூக்கில் சுங்கில் சாவேன் அப்படி கூட சொல்லுங்கன்றாரு. அதனால இது மெகா கூட்டணி கிடையாது. இது ஒருத்தர் கால பறிச்சு கால வாரி விடுற கூட்டணி. இப்ப டிடிவி தினகரன் இணைஞ்சிட்டாரு. தமிழ்நாட்டுல அதிமுக தொண்டர்கள் எங்கேயாவது டிடிவி வாழ்கன்னு கூப்பிடுறாங்களா? இப்ப அவர் அதிமுக கூட ஸ்பை வச்சிருக்காரு எடப்பாடி. யாரும் டிடிவி கிட்ட பேசக்கூடாது. ஏன்னா அந்த கட்சியை கைப்பற்ற, கூட்டணின்ற பேர்ல உள்ள வந்து கைப்பற்றக்கூடாது. பிஜேபி என்ன நினைக்குது? டிடிவியை பிரிச்சு விட்டு அதிமுக பிரிச்சு, ஓபிஎஸ் பிரிச்சு, அதிமுகவை அழித்து அந்த இடத்துக்கு பிஜேபி வர நினைக்குது. இது தொண்டர்களுக்கு தெரியாதா? நிதிஷ்குமார் அழிச்ச கதை தெரியாதா? பெரும்பான்மையான கட்சியோட வட மாநிலங்கள்ல, மராட்டியத்துல இன்னைக்கு இறந்து போனார் அஜித் பவார் கட்சியை தேசியவாத காங்கிரஸ் உடைச்சு, சிண்டேவை உடைச்சு, அவங்கள புறாத்தி சிண்டேவை முதலமைச்சராக்கி இப்ப துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கு. அதனால தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர்னு இன்னும் ஒத்துக்கறல அவங்க. அப்ப நோக்கம் என்ன? அதிமுக தொண்டர்கள் எப்படி தாமரைக்கு ஓட்டு போடுவான்? பிஜேபி வர்றதே மிரட்டி வருது. தாமரையில நிக்க சொல்லுது ஜான் பாண்டியன, தாமரையில் நிக்க சொல்லுது ஜி.கே. வாசன. 70 சீட்டுக்கு மேல தாமரையில் நிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. டிடிவியே தாமரையில் நிக்கிறதுக்கு ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப ரெட்டலை கதி என்ன ஆகும்? ரெட்டலையை அழிச்சிட்டு தாமரை முளைக்கணும். அப்ப இந்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கணும் நோக்கம் பிஜேபி கிடையாது. எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்க வேண்டும் லட்சிய கனவு கிடையாது. இந்த தேர்தலில் திமுகவா பிஜேபியா ஒரு 30 இடங்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் பிஜேபி எடுக்கிற இடத்துக்கு அதிமுகவை அழிச்சுட்டு அந்த இடத்துக்கு பிஜேபி வருவதற்கு, நுழைவாயில ஏற்படுத்துவதற்கு, சட்டமன்றத்தில் உட்காருவதற்கு 2029 தேர்தலை பார்த்துக் கொள்வோம். இப்பொழுது அதிமுகவை அழிப்பதுதான் கூட்டணி சேர்ந்து அழிப்பது, நட்புறவு வச்சு அடிப்பது, கூடி குழாவி நட்புன்ற அடிப்படையில் அழிப்பதுதான் பிஜேபியின் வேலை என்பது அனைவருக்கும் தெரிஞ்ச கதை. நாட்டு மக்களுக்கும் தெரியும், அதிமுக தொண்டனுக்கும் தெரியும். அதனால இது தோல்வி கூட்டணி. இது மிகப்பெரிய தோல்வி அடையக்கூடிய கூட்டணிய மோடியும் அமித்ஷாவும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியிருக்காங்க. பச்சோந்தி கூட்டணி, சந்தர்ப்பவாத கூட்டணி, ஒருத்தருக்கு ஒருத்தர் குழி தோண்டி புதைக்கிற கூட்டணி இந்த கூட்டணி. என்னதான் இந்த கூட்டணி வலுப்பெறுமா எடுபடுமா அந்த கேள்விகள் நமக்கு இருந்தாலுமே கூட அதிமுக வாக்குகள் சிதறாம எடப்பாடி டிடிவிய தன்னகத்தே வச்சிருப்பது திமுகவை பலத்தோடு எதிர்ப்பதற்கான ஒரு பலம் பொருந்திருக்கிற ஒரு கூட்டணியா நம்ம புரிஞ்சுக்கலாம். என்ன சார், நீங்க டிடிவி கட்சி ஆரம்பிச்சு எதுக்கு ஆரம்பிச்சாரு? துரோகத்தால் வீழ்த்தப்பட்டோம் என்று சொன்னார். இல்ல, அவர் அரசியல் தலைவர் கிடையாது. சின்னம்மாவுடைய உடன் பிறந்த சகோதரி மகன்.
அவருடைய அடையாளம். சின்னம்மாவுக்கு உறுதுணையா இருந்தார், சின்னம்மா அம்மாவுக்கு உறுதுணையா இருந்தாங்க. இதை தவிர இவர் ரோல் என்ன திமுகவுக்கு? சின்னம்மா பரப்புன அக்ரகாரத்துக்கு போயிட்டாங்க. சின்னம்மாவுக்கு கொடுமை பிஜேபி செய்தது. 22 நாள் கவர்னர் அங்க வரவிடாம, பதவி பிரமாணம் எடுக்க விடாம, நீதிமன்ற தீர்ப்பை வேகமா வர வைத்து அவரை பரப்புன அக்ரகாரத்துக்கு அழிச்சது பிஜேபி. இத சொன்னவர் டிடிவி. அப்ப சின்னம்மாவுக்கு இருந்த கூட்டம் தான் இவருக்கு வந்துச்சு. சின்னம்மாவுக்கு டிடிவிக்கு வந்த கூட்டம் என்ன? ஒரு முக்குளத்தோர் சமுதாயத்தை சேர்ந்தவரை நன்றி கடன் இல்லாமல் துரோகம் பண்ணி எடப்பாடி பழனிசாமி இந்த கும்பலுக்கு, இந்த குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டாரு. இந்த துரோகத்துக்கு காப்பி ஓபிஎஸ் தர்ம யுத்தம் நடக்க வச்சது பிஜேபி. தினகரனை ஜெயில அடைச்சது பிஜேபி. தினகரனை ரெட்டலை சின்னத்தை கொடுக்கூடாம குக்கர் சின்னத்தை கொடுத்தது பிஜேபி. இவ்வளவும் பிஜேபி செஞ்சதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு ஓட்டு தான் டிடிவிக்கு விழுந்தது. இப்ப அந்த எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும்னு சொன்னா எப்படி ஓட்டு போடுவான்? இது திமுகவுக்கு ஆதரவான ஓட்டா மாறிடும். ஏன்னு கேட்டா பங்காளி சண்டைதான் திமுக அண்ணா திமுகவுக்கு தவிர எடப்பாடிக்கும் டிடிவிக்கு நடந்த சண்டை பிஜேபி துரோகத்தால் அண்ணா திமுகவை அழிப்பதற்காக நடந்த சண்டை. இந்த துரோக சண்டையை அதிமுக தொண்டை ஒத்துக்கிற மாட்டான். அப்ப திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் டிடிவிக்கு இருந்த வாக்கு போய் சேரும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரா வரக்கூடாதுன்றதுதான் அண்ணா திமுக உண்மையான தொண்டனின் நோக்கம், குறிக்கோள். அதற்காக விழுந்த ஓட்டு தான் டிடிவிக்கு விழுந்த ஓட்டு. அதனால டிடிவிக்கு நாடாளுமன்றத்தில் விழுந்த ஓட்டு இந்த திமுகவுக்கு அணி மாறிடும். பங்காளி ஒன்னாயிருவாங்க. திமுக பங்காளி. யார் பகையாளி, யார் கொலையாளி, யார் துரோகி? பிஜேபி. பிஜேபிக்கு எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம் திமுக. எம்ஜிஆரை சட்டமன்ற உறுப்பினராக்கி இயக்கம் திமுக. உதயசூரில் எம்ஜிஆர் என்று வெற்றி பெற்ற சின்னம். உதயசூரிலும் அண்ணாவின் கலைஞரை தலைவராக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆர். எம்ஜிஆரை திமுக வளர்த்துச்சு, எம்ஜிஆர் திமுக வளர்த்தார். இதான் பங்காளி சண்டை. ஆனா பிஜேபி எம்ஜிஆர் உருவாக்கின கட்சிய, புரட்சித்துறை அம்மா கட்டி காப்பாற்றிய கட்சியை அழிக்க நினைக்குது. இந்த பகையாளியை, கொலையாளியை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் முடிவா இருக்கும். திராவிட இயக்க உணர்வாளர் முடிவு, எம்ஜிஆர் அம்மா தொண்டர்களுடைய முடிவு. சார், ஓபிஎஸ் அவர்கள் திமுகவில் இணைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கு. ஒருவேளை திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஓபிஎஸ் சபாநாயகராக கூட ஆக்கப்படலாம்னு செய்திகள் வருது. இது எப்படி சார் பாக்குறீங்க? ஓபிஎஸ் வளர்ந்த இயக்கம் திமுக தான். ஓபிஎஸ் ரத்தம் திராவிட இயக்க ரத்தம். தன்மானம் உள்ளவர்கள், சுயமரியாதை உள்ளவர்கள் இன்றைக்கு திராவிட இயக்கத்தை, திராவிட இயக்க சித்தாந்தத்தை பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் அம்மாவும், புரட்சித்துறை அம்மாவோட லேடியா மோடியான்னு கேட்டுதான் மோடி அலையை தடுத்து நிறுத்தினாங்க. என் வாழ்நாளில் நான் செய்த தவறு, நான் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்ததுதான். இனிமேல் என் உயிருள்ளவரை பாஜகவுடன் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சேராது என்று இஸ்லாமிய பெருமக்கள் கூடிய கூட்டத்தில் சென்னை மெரினா கடற்கரையில் அம்மா பேசினார். அதனால ஓபிஎஸ் இங்கே வர்றதும், அவருக்கு மரியாதை கொடுக்கிறதும், அந்த மரியாதையை பெற்றுக் கொள்வதும் ஒன்றும் தவறல்ல என்பது என்னுடைய கருத்தா. எடப்பாடி அவர்கள் பொதுக்குழுவுல குறிப்பிட்டு சொன்னாரு, 2024 இருந்த அந்த வாக்கு சதவீதம் இப்போது இருந்தால் 41% அதிமுக பாஜக அப்படின்னு சொன்னாரு. இப்ப டிடிவி வேற இணைஞ்சிருக்காரு. இதெல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் 2021 ஒப்பிட்டால் 44% அதிமுக செல்கிறதுன்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட ஆட்சியை கைப்பற்றக்கூடிய இடம். அந்த அளவுக்கு ஓட் கன்வர்ஷன் இருக்கிறதா களத்துல பாக்குறீங்களா? 1980 நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்றது. அதே 2 மாசத்துல எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது. அந்த வெற்றியை பெற முடியல. 2 மாசத்துக்கு முன்னாடி வாங்கின வாக்கு சதவீதத்தை திமுக காங்கிரஸ் பெற முடியல. அப்ப சட்டமன்ற வெறும் நாடாளுமன்றம் மக்கள் முடிவெடுக்கிறாங்க. இப்ப தமிழ்நாட்டுல எடப்பாடி பழனிசாமி துரோகத்தையும் மக்கள் பார்த்திருக்காங்க. டிடிவி அண்மை காலமா செஞ்ச பச்சை துரோகத்தையும் பாக்குறாங்க. தமிழ்நாட்டுக்கு பாஜக செய்த துரோகத்தையும் மக்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க.
அப்ப திராவிட மாடல் ஆட்சி நம்முடைய தளபதி ஸ்டாலினுடைய மக்கள் உரிமை போராட்டம், மாநில உரிமை போராட்டம், இந்த மக்களுக்கான போராட்டத்தை மக்கள் கவனிக்கிறாங்க. அதனால திராவிட மாடல் ஆட்சி தொடர்வதற்கு அனைத்து வகையிலும் மக்கள் வாக்களிப்பாங்களே தவிர அவங்க போடுற அந்த கூட்டல் கணிக்கல் கணக்கு இப்ப நிக்காது. பெரும்பாலான தொகுதிகளில் திமுக அமோக வெற்றி பெறப் போகிறது. ஏண்டா பாஜகவுடைய இந்த கொத்தடிமை முறையை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சார், இறுதியாக 2021 திமுக ஆட்சி பெற்றதுக்கு மிக முக்கியமான காரணம் டிடிவி அவர்கள் எடப்பாடி அதிமுக வாக்குகளை பிரித்ததுன்னு சொன்னாரு. இப்போ தென் மாவட்டத்துல மக்களுடைய மனநிலையா என்ன சார் இருக்கு? ஏன்னா ஓபிஎஸ் டிடிவி ஒரு 2 பேரும் அங்க ஆட்சி அமைக்கிறதுல ஒரு சிறிய பங்கை ஆற்றிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பங்கை எப்படி இருக்கு? பொதுவா முக்குளத்தோர் மக்கள் என்ன மனநிலையில இருக்காங்க சார்? முக்குளத்தோர் மக்கள் எடப்பாடியை பச்சை துரோகியாக பார்க்கின்றார்கள். 2021 சட்டமன்ற தேர்தலின் போது தேர்தல் அறிவிப்பதற்கு முன்பாக யாரையும் கலந்து பேசாமல் மிகப்பெரிய ஒரு பூர்வ குடிமக்களான முக்குளத்தோர் மக்களுக்கு எதிராக, குறிப்பாக புறமலை கல்லர் கொண்டையங்கோட்டை மக்களுக்கு எதிரான 68 சாதி பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு, மிக பிற்படுத்தப்பட்ட சாதியினருக்கு எதிராக அவர் 10.5 நன்றியுள்ள மக்கள், உணர்வுள்ள மக்கள், தன்மானமுள்ள முக்குளத்தோர் மக்கள் எடப்பாடி மேல கொதிப்பில் இருக்காங்க. அதை விட தென்பாண்டி மண்டலத்தில் எத்தனையோ முக்குளத்தோர் எம்எல்ஏக்கள் இருந்தும் அவங்க சிறைக்கு போகும்போது சாதி மதம் பார்க்காமல் கொங்கு சீமையில இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு ஒரு முதலமைச்சர் வேண்டும் என்று கருதி சுதந்திர இந்தியாவில் நீண்ட காலமாக கொங்கு மண்டல மக்கள், குறிப்பாக கவுண்டர் மக்களுக்கு ஒரு பிரதிநிதித்துவம் ரொம்ப நாளா இல்லாம இருக்காங்க. காமராஜ் எதிர்த்து சி சுப்பிரமணியம் போராடி பார்த்தார், கிடைக்கல. தொடர்ந்து அந்த மக்கள் புறக்கணிக்கப்படுவதாக நான் உணர்கிறேன். ஆகவே சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்ட இயக்கம் எம்ஜிஆர் வளர்த்த இயக்கம், அம்மா கட்டி காப்பாத்து இயக்கம். நானும் சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டவர். இந்த அடிப்படையில நான் எடப்பாடி பழனிசாமிய அந்த கொங்கு மண்டலத்துக்கு ஒரு சிறப்பு செய்கின்ற வண்ணம் நான் முதலமைச்சர் ஆக்குறேன்னு சொல்லிட்டு நன்றி உணர்ச்சியோட, அவங்க ஒரு மான உணர்ச்சியோட செஞ்சுட்டு போன அந்த உதவிய பச்சை துரோகமாக வாழுகின்ற எட்டப்பனாக அந்த அம்மாவுக்கு துரோகம் பண்ணத கொங்கு சீமையில் இருக்கக்கூடிய கொங்கு மக்களும் நன்றியுள்ள மக்கள் அவங்களும் உணர்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இந்த சமுதாயத்துல பிறந்ததுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணிட்டார். சசிகலாவுக்கு பச்சை துரோகம். அதை விட 4 ஆண்டு காலம் ஓபிஎஸ் தயவுனாலதான் உட்கார்ந்து இருந்தாரு. அந்த ஓபிஎஸ்க்கும் நன்றி கட்ட தினமும் நடந்து கட்சியில தூக்கி எறிஞ்சு பொதுக்குழுக்கு வர வச்சு பாட்டில கொண்டு அடிச்ச துரோகம். டிடிவி தினகரன் தான் எடப்பாடி பழனிசாமி கூவத்தூர்ல உட்கார்ந்து அவரை முதலமைச்சர் ஆக்கினாரு. அவருக்கும் துரோகம் பண்ணிட்டாரு கொங்கு மக்களும் நினைக்கிறாங்க. தெற்கு சீமையில இந்த கட்சிய கவுண்டரா தேவரான்ற கட்சி மாதிரி எடப்பாடி பழனிசாமி பிரிச்சுட்டார். மக்கள் ஒன்னா இருக்கும். ஆனா சாதி மனப்பான்மையோட முக்குளத்தூர் மக்களை பழி வாங்கிட்டாரு. முக்குளத்தூர் மக்களுடைய பிரதிநிதிகளா இருந்த சசிகலாவையும் டிடிவியும் ஓபிஎஸ்ஸையும் பழி வாங்கிட்டாரு. இன்னைக்கு வேற வழி இல்லாம டிடிவி தினகரன் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக, லண்டன் வழக்கிலிருந்து பாதுகாப்பதற்காக, இரட்டலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கிலிருந்து பாதுகாப்பதற்காக அரண்டு மிரண்டு போய் ஆதரிக்கிறாரு. ஆனா மக்கள் நாம் நிச்சயமாக எடப்பாடி பழனிசாமிக்கு பாடம் போட்ட வேண்டும் என்று ஒரு முக்குளத்தோரும் தன்மான உணர்ச்சியோட வீர சபதம் எடுத்திருக்கிறதா தெற்கு சீமையில. தெற்கு சீமையில் முக்குளத்தூர் வீட்டுல வளர்க்கிற சொரிநாயை கூட எடப்பாடி பழனிசாமியை மதிக்காது. ஒரு முக்குளத்தோரா பிறந்தவன், முத்துராமலிங்க தேவர தலைவரா ஏத்துக்கிட்டவன், எம்ஜிஆர் தலைவரா ஒத்துக்கொண்டவன், திராவிட இயக்க அரசியல புரிஞ்சவன், பெரியாரை ஒத்துக்கொண்டவன், அண்ணாவின் தலைமையை ஒத்துக்கொண்டவன், இந்த அம்மாவை முழுமையா அறிஞ்சவன், கலைஞருடைய அரசியலை முழுமையா தெரிஞ்சவன், நிச்சயமாக ஒருத்தம் கூட ரெட்டலைக்கும் தாமரைக்கும் தெற்கு சீமையில வாக்களிக்க மாட்டார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும். நிச்சயமா சார், பல்வேறு விஷயங்கள் பேசணும், தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.